கேள்வியை வந்து நீங்க கட்டாயமா போட்டுக்கொள்ளணும். உங்களுக்குள்ள நீங்க அந்த ரெக்கார்டிங் அந்த கேள்வியை வந்து நீங்க கேட்டுக்கொள்ளணும். ஸோ இந்த லிங்க்டின் ப்ரொஃபைலை ஓபன் பண்றது தான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டாஸ்க். ரைட். லிங்க்டின் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலை ஓபன் பண்றதால என்னென்ன விஷயங்கள் படிச்சு கொண்டீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த லிங்க்டினை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கொண்டீங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். நீங்க தேடி படிப்பீங்க தானே. ஸோ அந்த ப்ரொஃபைலை நீங்க கிரியேட் பண்ணிட்டு எனக்கு லிங்கை அனுப்பும் போது நான் அதை வச்சு பார்ப்பேன் நீங்க வந்து எந்த அளவுக்கு தூரம் நீங்க இந்த லிங்க்டினை பத்தி தெரிஞ்சுக்கொண்டீங்க, எவ்வளவு தூரம் தேடிக்கிறீங்க அப்படின்றது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கிரியேட் பண்ணுங்க. 1 வீக் டைம் இருக்குது, இந்த லிங்க்டினை கிரியேட் பண்ணுங்க. ரைட்டா? அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். டைம் இது தானே, ஈக்கிற டைமை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஹாஃபை எனக்கு ரெக்கார்ட் பண்ண கிடைக்கல. இது தான் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். ஸோ கிளாஸஸ் வராது, அதுக்கு தான் எல்லாருக்கும் லைவ் கிளாஸ் ஜாயின் ஆகுங்கன்னு நான் சொல்றது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சம்டைம்ஸ் நாங்கள் அந்த ஹரியில படிக்கும் போது கிளாஸஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு மறந்துடும். அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து அந்த சொல்லுவாங்களே உணர்ந்து வாய்க்கணும், அந்த ஒரு 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 கெக்கும் வைக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இது போயிட்டு சேரணும். ரைட்டா? இந்த இடத்துல வந்து கடைசி வரைக்கும் இதுல ஜாயின் ஆகிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் மேய்க்கிறீங்க, அதே மாதிரி பாதியில போற ஸ்டூடெண்ட்ஸும் மேய்க்கிறீங்க. ஓகே, அப்ப அந்த மாதிரி ஈக்கக்குள்ள நீங்க லைவ் கிளாஸஸ் ஜாயின் ஆனா உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கேட்டு படிக்கலும் ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு. அடுத்தது வந்து இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்றதுக்கு மறந்துட்டு அப்படின்னா திருப்பி அதை எடுக்கவே முடியாது. என்ன பண்றது சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு ரெக்கார்டிங்ன்றது பெரிய ஒரு விஷயம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை நாங்க கொடுத்துட்டான் அதெல்லாம் செய்யணும்ன்றது இல்லை. எங்களுக்கு மெயினா வேணும் லைவ் கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிக்கணும் அப்படின்றது. ரைட்டா? ஏன்னா நிறைய பேர் இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டாலும் கூட அது எங்களுக்கு பிரச்சனை ஒன்று இல்லை. ஸோ நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் போகும் அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட லைவ் கிளாஸுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு போட்டியாக அமைஞ்சிடும். ரைட்டா? அப்படி ஒன்று இது தானே ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா இது ஷேர் ஆகி நிறைய பேருக்கு எங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லாம் போகும்போது அது நல்ல ஓகே, அவங்க வளரட்டும், அவங்களுக்கான நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கட்டும், அதெல்லாம் ஓகே. அப்ப எங்களுக்கு தெரியாத ஒரு ஜோன்ல இது வளரும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, எங்கட ஜோன்ல இதை விரும்பி இதுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்து படிச்ச அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு க்ரோ பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டம் ஒன்று இதால ஏற்படும். ஏன்னா ஸோ அந்த விஷயம் இருக்குது ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நான் வந்து அந்த ரெக்கார்டிங் பண்ண மறந்ததால சொன்னேன். ரைட்? அப்போ ஓகே, அடுத்தது ரைட், இன்னொரு ஏஐ பத்தி பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு ஏஐ பத்தி பார்ப்போம். சுனோ ஏஐ. இந்த சுனோ இல்லாட்டி சூனோ ஏதோ உண்டு, அதை வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். இப்ப இத்தனை ஏஐ இது தானே, இந்த சூனோ எதுல ஸ்பெஷல் ஆகுதுடா ஸ்டூடெண்ட்ஸ், மியூசிக் கிரியேட் பண்றது. சரியா? பாட்டு கிரியேட் பண்றதுல தான் இது வந்து இதாகுது. அப்ப இதை வந்து நீங்க நல்ல விதமா யூஸ் பண்ணிடு. எப்படி என்றால் உங்களுக்கு இந்த சூனோவை வச்சு ஏர்ன் பண்ண இயலும் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நீங்க லிரிக்ஸ் இருந்தா, சரியா, லிரிக்ஸ் ரைட் பண்றவரா இருந்தா உங்களுக்கு அந்த லிரிக்ஸையும் அந்த ஜானரையும் கொடுத்து, நீங்க ஒரு கவிதை ஒரு பொயட்டிக்கான ஆளா தமிழ், ஓகே, தமிழேலும் ஆப்வியஸ்லி தமிழேலும் அதை கொடுத்து இந்த சுனோ கிட்ட நீங்க உங்களுக்கு எந்த ஜானர் வேணுமோ அந்த ஜானர்ல இதுக்கு ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணி நீ பாடித்தா அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைண்டா நீங்க ஒரு சிங்கரா இருந்தீங்க அப்படின்னா அந்த வாய்ஸை யூஸ் பண்ணி நீங்க ஒரு பாட்டு படிச்சு அதுக்கு மியூசிக் போட சொல்லிடும். அப்ப இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்லி தரேன்னு சொன்னால் நல்ல விதமா நீங்க யூஸ் பண்ண முடியும். சரியா? இப்ப நான் மற்ற கண்டென்ட்ஸுக்கு எல்லாம் போல பொதுவா இஸ்லாமிக் தாட்ஸ்ல வந்து மியூசிக் அப்படின்றது ஒரு கூடாத விஷயம், அதை வச்சு ஏர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு தானே. ஸோ நீங்க இப்ப எங்கட ஜோன்ல நாங்க செஞ்ச ஒரு விஷயம் தான், எங்கட ஸ்கூல்ல, ரைட்டா, நாங்க படிச்ச ஸ்கூல்ல வந்து எங்கட பிரின்சிபலுக்கு ஒரு வாழ்த்துக்கு ஒரு சாங் ஒன்று எழுதினோம். சரியா? புள்ளால் எழுதிச்சு நாங்க இதை யூஸ் பண்ணி மியூசிக் செஞ்சு கொடுத்தோம். ரைட்டா? அந்த மாதிரி எங்கட ஸ்கூல்ல வந்து ஏதாவது போட்டியல் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து நாங்க பாட்டு எழுதுவோம். அந்த பாட்டுக்கு வந்து நாங்க இதை வச்சு மியூசிக் செஞ்சு கொடுப்போம். டீச்சர்ஸ் வந்து ஃபேவல் எடுத்து போறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஃபேவலுக்காக டீச்சருக்கு ஒரு சாங் ஒன்று நாங்கள் எழுதிப்போம். அந்த சாங் வந்து நாங்கள் இதை யூஸ் பண்ணி மியூசிக் எழுதுவோம்.
மியூசிக் எடுப்போம். ஸோ இதை நான் ஸ்கூல் பேஸா மட்டும் சொன்னேன். இது இல்லாமல் உங்களுக்கு இது ஒரு இண்டஸ்ட்ரியாவும் பண்ண முடியும். அப்ப நான் லாஸ்டா இந்த விஷயத்தையும் சொல்றேன்னு சொன்ன ஸ்டூடெண்ட், ஏஐ வச்சு ஏர்ன் பண்ண இயலும், இல்லாம இல்ல. பட் நீங்க உங்களோட நாலேஜை வளர்க்கணுமே. அப்ப இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்க எப்படி நாலேஜை வளர்க்குறீங்கன்னா, நீங்க ஒரு லிரிக்ஸ் எழுதுறவங்க, நீங்க ஒரு பாட்டு படிக்கிறவங்க, உங்களுக்கு ஒரு டேலண்ட் இது, ஒரு விஷயம் உங்களுக்கு செய்ய வரல, லைட் உங்களுக்கு மியூசிக் போட வராது, சரியா, உங்களுக்கு பாட்டு படிக்கிறதுக்கு வாய்ஸ் ஒழுங்கா வராது, அப்படி நீங்க பாடுவீங்க, உங்களுக்கு லிரிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணலாம் லிரிக்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டா இதை நீங்க யூஸ் பண்ணி, அதாவது பாட்டுக்கு ஒரு பாட்டா யூஸ் பண்ணி நீங்க இதுல இருந்து ஏர்ன் பண்ண முடியும் நல்ல விதமா, ரைட்டா. நீங்க நல்ல விஷயங்களுக்கு இதுக்கான மியூசிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க அதுக்கான ஏர்னிங்கை எடுக்க முடியும். இதுல இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொன்னப்ப, சார் நீங்க தானே சொன்னீங்க ஏஐ யூஸ் பண்ணி நாங்க கிரியேட் பண்றதுக்கு எங்களுக்கு கொமர்ஷியல் லைசன் இல்லை, எங்களுக்கு பப்ளிக்கு யூஸ் பண்ணலாம், அது இன்னொன்று செஞ்சதை நாங்க திருடி யூஸ் பண்ற மாதிரி. சுனோல ஒரு விஷயம் இருக்குது, நாங்க சுனோட பிரீமியம் எடுக்கிறோம் அப்படின்னா, சின்ன அமௌண்ட் ஒன்று கட்டி அதோட பேமெண்ட் பண்ணி நாங்க பிரீமியம் வாங்குறோம் அப்படின்னால் அவங்க அந்த பாட்டுக்கான முழு ரைட்ஸையுமே எங்களுக்கு தருவாங்க, ரைட்டா. அதாவது நீங்க நீங்க எழுதக்கூடிய பாட்டு, நீங்க இதை வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய மியூசிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தான் சொந்தம். பட் அதை நீங்க கொமர்ஷியலி யூஸ் பண்ண முடியாது, பப்ளிஷ் பண்ண முடியாது. அந்த பப்ளிஷ் பண்றதுக்கான ரைட்ஸ் நீங்க பேமெண்ட் ஒன்று பண்ணா தருவான், சரி. அவன் சம்பாதிக்கணும் தானே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஃப்ரீயா தந்து சரி வராது அது. ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எங்கட சம்டைம்ஸ் எங்கட முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ஒரு சரி எனக்கு இது செட் ஆகாதுன்ற மாதிரி ஈக்கலாம். நீங்க நல்ல விதமா இதை யூஸ் பண்ணுங்க, சரியா. நீங்க வந்து அப்ப ஏர்னிங்க்கு உங்களுக்கு இந்த இந்த ஆப்ஷன் பிடிக்கல அப்படின்னா ஏர்னிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, உங்களோட பர்சனலுக்கு யூஸ் பண்ணுங்க, ரைட்டா. நான் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. அடுத்தது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், இஸ்லாமிக் இல்லாத நான் இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட்ஸு இது ஒரு ஹெல்ப் ஆகிக்கும் அவங்க ஏர்ன் பண்றது, ரைட்டா. ஸோ நாங்க இதையும் பார்த்தோம். ஸோ இந்த ஏஐ பத்தியே தெரியாது அப்படின்றாலும் ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க, ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க தேடி பாக்குறீங்க அப்படின்றது தெரியும். ஸோ இன்னொன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப ஏஐண்டா நாங்க ஏஐ பத்தி சொல்லிக்கொண்டே போவோம். கிளாட் ஏஐ, ரைட்டா. கிளாட் ஏஐ, இந்த கிளாட் ஏஐல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், கிளாட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப சைனின் கேக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு டெம்பரரியா ஒன்று வரும். கிளாடுன்றது ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு கோடிங்னு சொல்லி, ரைட்டா. கோடிங்னு சொல்லி ஒன்று சொன்னேன் தானே, அந்த மாதிரி நீங்க ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்றதுக்கு இந்த கிளாடை யூஸ் பண்ண முடியும், சரி. அது பாருங்க, அது சைட்ல அந்த போகுது, நீங்க மொத்த ஒரு வெப்சைட்டே இதை வச்சு யூஸ் பண்ணி எடுக்க ஃப்ரீயா. எஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இதுல பேமெண்ட் பண்ற ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரீ லிமிட்ஸ். ஸோ ஃப்ரீ லிமிட்ல உங்களுக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்க எனக்கு இப்படி இப்படி எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்க அந்த சட் கோவர்க்கர்னு ஆப்ஷன் தானே, கோவர்க்கர்னு சொன்னா நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்புக்கு இன்னொரு ஒர்க்கர், அந்த மாதிரி கிளவுடை நீங்க யூஸ் பண்ணி பில்ட் பண்ண முடியும் வெப்சைட்ஸ், ரிசர்ச் பண்ணி வெப்சைட் பில்ட் பண்ண முடியும். ஸோ இல்லாட்டி பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் பில்ட் பண்ண முடியும், கூகுள் ஜெமினியை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்லைட்ஸ் பில்ட் பண்ண முடியும், ரைட். ஜெமினியை யூஸ் பண்ணி ஸ்லைட்ஸ் பில்ட் பண்ண முடியும், உங்களோட ஐடியாவை கொடுக்கணும், உங்களோட தீமை கொடுக்கணும், அது கூகுள் ஸ்லைட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்லைட் பில்ட் பண்ணி தரும், ரைட்டா. ஓகே, லாஸ்டா போகும்போது உங்களுக்கு ஒரே ஒரு வெப்சைட்டையும் காட்டிட்டு போறேன் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த கிளாஸஸ்ல இவ்வளவு சொல்லி தருவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன். ஓகே, நாங்க சொல்லித்தரோம். ஃப்ளோசிவி, flowcv.com, ரைட். இந்த flowcv.com அப்படின்றது என்னன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஆன்லைன் சிவி பில்டர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சிவி பில்டர். இதுல எப்படி நாங்க சிவி செய்யறது, ரைட், பார்ப்போம். எப்படி சிவி செய்யறதுன்னு பார்ப்போம். ரைட், நான் செஞ்சதாவது சிவி ஒன்று வரும். இப்ப நியூ ரெசியூம் வருது இல்லை. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கவர் லெட்டர் செய்யுது, டெம்ப்ளேட்ஸ் ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரீயாக கொடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ். ஜாப் செய்யுதானே ட்ராக் பண்ற ஜாப் ட்ராக்கர், சிவி ரெசியூம் செய்யறதுக்கான சிவி டெம்ப்ளேட், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸ்டூடெண்ட். ஸோ இதுல நீங்க வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், நீங்க இதுல வந்து ரைட் இந்த இடத்துல நீங்க அந்த டீட்டெயில்ஸை
ஆட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்க அந்த சிவிக்கான டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் அந்த ஃபீல்டில் ஃபில் பண்ணுவீங்க. லாங்குவேஜ்ன்ற இடத்துல லாங்குவேஜ், ஸ்கில்ன்ற இடத்துல ஸ்கில், ரெஃபரன்ஸ்ன்ற இடத்துல ரெஃபரன்ஸ், அது எல்லாத்தையும் கொடுத்து அவுட்புட் இப்படி வரும் ஸ்டூடெண்ட்ஸ். சிவி ரெடி, அவ்வளவுதான். இதுல என்ன லிமிட்னு சொன்னா, உங்களுக்கு இன்னொரு சிவி செய்றீங்கன்னு சொன்னா நீங்க ஏற்கனவே செஞ்ச சிவியை டிலீட் பண்ணிட்டு, ரைட், டிலீட் பண்ணிட்டு தான் புது சிவி செய்யற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான் லிமிட். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க சிவி செஞ்சு சம்பாதிக்கலாம். ரைட், இதுவும் ஒரு ஏஐ தான். ரைட்டா? அப்ப இந்த மாதிரியா பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏஐ இண்டஸ்ட்ரியில. ஸோ கட்டாயமா நீங்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்ன்றது தான் எங்களோட எதிர்பார்ப்பும். ரைட், அப்ப நாங்க இந்த இடத்துல லாஸ்டா ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட வெப்சைட்டை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். வெப்சைட்டை நாங்க நிறையவே டெவலப் பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து எங்களோட யூஆர்எல் unizon.edu.lk இந்த யூஆர்எலுக்கு போயிட்டு எங்களோட வெப்சைட்டை நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். ரைட்டா? நாங்கள் ரீசெண்டாக இந்த யூஆர்எல் அப்டேட் பண்ணோம். ஸோ எங்களோட யூனிசோன் அகாடமிக்கான ஒஃபீஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் ரீடிரெக்ட் ஆவீங்க. அதோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகும்போது கட்டாயமாக எல்லாருக்கும் ஸ்லோவாக இருக்கும். பிகாஸ் இதில் நாங்கள் நிறைய இமேஜஸ் செட் பண்ணிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆகிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டவுன்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். 2வது தடவையிலேருந்து நீங்கள் ஸ்பீடாக வெப்சைட்டுக்கு வர முடியும். ரைட்டா? ஸோ இதுதான் எங்களோட வெப்சைட்டுக்கான இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துல சின்ன ஸ்க்ரோல் பட்டன் ஒண்டிக்கும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்துடும். இப்போ இந்த அடுத்த ஒரு ஃபேஸ் போயிட்டு கொண்டே ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டேலண்ட்ஸை காட்டுறதுக்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு தருவோம். சரியா? எங்களோட எல்லா ஜோனர்லையும் நாங்கள் அதை போட்டு நீங்கள் யாருன்றதை இந்த உலகத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஸோ அது வந்து கிட்டத்திலே வரப்போகுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக. ஸோ இன்ஷால்லா அதுவும் வந்து உங்களுக்கு கிட்டத்திலே வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? எங்களோட அகாடமி ஜோன்ன்றது மிச்சம் பெருசு. சரியா? இப்போ நாங்கள் எங்களோட சில இன்றைக்கான கிளாஸஸை முடிச்சிட்டோம். வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் ஐடியா ஒன்று எடுத்துகிட்டு போவோம். ஸோ அகாடமி ஜோனில் போயிட்டு நீங்கள் இன்றைக்கான இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்க முடியும். எங்களோட O level ஜோன், A level ஜோன், கிரேட் 6 to 9, அதாவது கிரேட் 6லேருந்து ஸ்கூல் லீவர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமான விஷயங்களை நாங்கள் எங்களோட அகாடமியில் கொடுக்கணும்னு தான் இதை நாங்கள் ஓப்பன் பண்ணது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு வரோம். உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும், எங்களுக்கு வேணும், எங்களோட டீமுக்கு வேணும். ரைட்டா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் போர்ட்டலை பற்றி ஏற்கனவே பார்த்துக்கிறோம் ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டுக்கு நீங்கள் லாகின் ஆகி உங்களோட எல்லாத்தையுமே அங்கே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா? ரிசல்ட் ஜோனுக்கு போனீங்க அப்படின்றால் ரிசல்ட் ஜோனில் வந்து ரிசல்ட்ஸை வியூ பண்ணிக்கொள்ள முடியும் நீங்கள் எக்ஸாம் செஞ்சதுக்கு பிறகு. ரைட்? சர்டிஃபிகேட் அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ். கிளிக் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் ஜோனுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொள்ள முடியும். அதே தான் எல்லாம் நாங்கள் எல்லாமே நேரத்தோட பார்த்தோம். இந்த இடத்துல எங்களுக்கான சோஷியல் லிங்க்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எங்களையே ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம், யூடியூப். அதே மாதிரி மெயில் பண்ணுறேன்னா மெயில் அட்ரஸும் கொடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? அண்ட் ஓகே, அதே மாதிரி ப்ரோக்ராம் ஜோனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எங்களோட ப்ரோக்ராம்ஸ் கிரேட் 6லேருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாகும். இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ O level, A level ப்ரோக்ராம்ஸ் கொடுப்போம். ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி எங்களோட டேலண்ட் ஜோன் இந்த இடத்துல உங்களுக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாகும். நீங்கள் உங்களோட டேலண்ட்ஸை உலகத்துக்கு காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரைட்? அண்ட் சர்டிஃபிகேட் ஜோனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வழக்கமான மாதிரி இண்டெக்ஸ் நம்பர் அடித்து சர்டிஃபிகேட் பார்த்துக்கொள்ளக்கூடியதாகும். வெரிஃபை பண்ணி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ரைட்டா? சர்டிஃபிகேட் வேலிட்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி அந்த யூஆர்எலுக்கு போயிட்டு எல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடியதாகும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி எங்களோட கூகுள் கிளாஸ் ரூம், நான் எல்லா ஜூம் மீட்டிங்ஸ்லேயும் நான் இதை வந்து சொல்லுவேன் பொதுவாக. ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது அப்படின்றத, இன்னும் வந்து கிளாஸ் ரூமுக்கு ஜாயின் ஆகலை அப்படின்றதாலையும் சிலவங்க இந்த மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதாலையும் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். ரைட்? கூகுள் கிளாஸ் ரூம். ஓகே, கூகுள் கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு எங்களோட கிளாஸ் ரூமை பார்த்துக்கொள்ள முடியும். அந்த கிளாஸ் ரூமுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் போடுற கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கலும். அதில் வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க்ஸுக்கு போனீங்க அப்படின்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும், எங்களோட இன்ட்ரடக்ஷன் செஷன் வீடியோ இருக்குது, கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் அப்டேட் ஆகும், நோட்ஸ் அப்டேட் ஆகும், அசைன்மெண்ட் போடுவோம், எக்ஸாம் போடுவோம், எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டா? அதே மாதிரி எங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னாலும் எங்களோட வெப்சைட்லேயும் கூட ஸ்டூடெண்ட்ஸ்
எங்கட எல்லாமே ரைட்டா. அந்த கூகுள் கிளாஸ் ரூம் கூகுள் ஓப்பன் ஆகி எனக்கு கூகுள் கிளாஸ் ரூம் பற்றி சொல்லுது. ரைட், இந்த இடத்துல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், எங்கட அந்த ரிசல்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ஜோனுக்கு போனீங்க அப்படின்னா லொகின் ஆகி போனீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இடத்துலயும் ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ், அசைன்மெண்ட்ஸ், எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஒரு கிளிக்ல நீங்க ரெக்கார்டிங்கான இன்டர்ஃபேஸுக்கு போகலும். ரைட்டா, அந்த கிளாஸ் ரூம்ல ரெக்கார்டிங் தார இடத்துக்கு உங்களே கூட்டி போகும். ஸோ எங்களோட வெப்சைட்ல நீங்க அதையும் செஞ்சு கொள்ள முடியும். எல்லாத்தையும் நாங்கள் ஈஸியாகி தந்திக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அவைலபிள் ஆகிக்கும் யூடியூப்ல ரெக்கார்டிங்ஸ் பார்த்து கொள்றதுக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்க. ரைட்டா, இதுதான் வந்து எங்களோட கூகுள் கிளாஸ் ரூமை பற்றியும் சொல்லிக்குது. இப்போதைக்கு நாங்கள் போட்டிக்கிறோம், மற்ற இண்டட ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ரைட்டா, ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைரன் எல்லாருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் மினிட்ஸ் உங்களோட டவுட்ஸை கேட்கறதுக்கான மினிட்ஸ். ரைட், டவுட்ஸ் இருந்தால் இப்பயும் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மீட்டிங் எண்ட் ஆகிற வரைக்கும் நான் ஆன்லைனில் தான் இருப்பேன். இல்லாட்டி நீங்கள் இப்போவே இந்த மீட்டிங்ல இருந்து லீவ் ஆகி போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.